ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நான் ப்ளவுஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, நெக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதை எப்படி டிசைன் பண்ணலான்றத பார்க்கலாம். நான் சும்மா ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் 3 லைன்ஸ் ஆர் 4 லைன்ஸ் போடணும். எதுக்கு நம்ம 3 லைன் ஆர் 4 லைன் போடுறோம்னா, அதுக்கு அடுத்தது நம்ம பீட் ஒர்க் கொடுப்போம். நம்ம மிஷினில் வச்சு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி திருப்போம்ல, கழுத்தை அடிச்சுட்டு தானே திருப்போம். அப்படி திருப்பும்போது நமக்கு பீடில் எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. நம்ம திடீர்னு கொஞ்சம் வேகமாக தைச்சிட்டாலும் டக்குன்னு அந்த பீடுக்கு போயிடுச்சுன்னா பீடு கட் ஆகிடும், ஊசி நீடில் பட்டு. அதுக்காக தான் நம்ம செயின் ஸ்டிச்சை 3 ஆர் 4 டைம்ஸ் போடுறோம். ரொம்ப ஹெவி ப்ளவுஸ் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒர்க்கு அப்படின்னும் போது கம்பல்சரி நம்ம ஃபோர்ஸ் லைன்ஸு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு தான் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு முடிஞ்ச பிறகு ஸ்விங் த்ரெட் எடுத்து சுகர் பீடை 2 போட்டுக்கோங்க. 1 ஆர் 2 தான். அதுக்கு மேலெலாம் நீங்கள் போடக்கூடாது. 3, 4 அப்படிலாம் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ரேமில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டி எடுத்துட்டு கிளாத்தை எடுத்துகிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப லூஸாக இருக்கும். லூஸாக அது ரொம்ப ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்காது. உங்களுக்கு ஃபினிஷிங்கும் சரியாக வராது. அதுக்காக தான் உங்களை 2 போட்டு கிட்ட குட்டி குட்டியாக லாக் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. என்ன டிசைனை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இது டிசைன் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணணும். சுகர் பீட் போட்டு முடித்த பிறகு 2mm பீட் 2mm பீடு நான் ஒன்றா தான் கொடுக்கணும். அது 2 கொடுக்கக்கூடாது. கம்பல்சரி சுகர் பீட் மட்டும்தான் 2 கொடுக்கலாம். மற்ற எல்லாமே ஒரு பீடாக தான் கொடுக்க முடியும். நீங்கள் அதுக்கு மேலாம் கொடுத்தீங்கன்னா இதுவுமே அந்த ஃபினிஷிங் நல்லா வராது. நீங்கள் பீட் கொடுத்து நல்லா டைட்டாக நீடில் கிட்ட வச்சு நூலை இழுத்து டைட் பண்ணி நீங்கள் லாக் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் உங்களுக்கு ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்படியே ஒன்றா போட்டு இந்த லைனையும் ஃபினிஷ் பண்ணிடுமா. நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ என்ன வேணால் இப்போ நம்ம ஒரு பிக்சர் எடுத்து இந்த டிசைன் நம்ம போடலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருப்போம்ல, அதை அப்படியே நீங்கள் போட வேண்டியதான். வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கும் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா நம்மளோட பேஜில் ஃப்ரீ கிளாஸை ஜாயின் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் எந்த டைமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். கமெண்ட் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வச்சு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்னை கேளுங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பீடு கொடுக்குறேன். நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நரம்பு அதில் சொல்லுவாங்களே, அது நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா இதுதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டுலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் நல்லா ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா. கீழே த்ரெட்டை ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் த்ரெட்டு அங்கிக்கும் நகராமல் இருக்கிறது இருந்தால் தான் உங்களுக்கு சிக்காகாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸ்டிச்சஸும். இப்போ நம்ம சுகர் பீடை போட்டு ஃபுல்லாக டிசைனை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்படி தான் பண்ணணும். மீதி இருக்கிற ஸ்பேஸில் புட்டாஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.